கேரட்டும் முட்டையும் வச்சு சூப்பராக சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவோமா. இப்போ கடாயில் வந்து நெய் சேர்த்து கேரட்டை கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த கேரட்டை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ இதில் வந்து தேங்காய் துருவனை சேர்த்து ரெண்டத்தையும் கலந்து விட்டுக்கிறோங்க. இப்போ இனிப்புக்கு வந்து நம்ம சீனி சேர்க்குறோம். சீனியில் வந்து ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி சேர்க்குறோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் வந்து 4 முட்டை சேர்த்து அதில் இனிப்புக்கு சீனி சேர்த்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கேரட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு ஸ்டீல் பவுலில் வந்து எண்ணெய் தடவி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டையும் சேர்த்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல்ல ஒரு 15 நிமிஷம் வச்சிடுங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணால், ஏன்னா இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். சிம்பிளாக ட்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி சின்னவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. ஓகேவா? நம்ம சேனல் அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே.